ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கோனான் த சாசரர் கேன் சி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பெரிய விஷயங்களை நம்ம ஹீரோ இப்போதைக்கு பண்ணாலுமே கூட நம்ம ஹீரோவுக்கு 10 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன் சி சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து மேஜிக் டவருக்கு போய்கிட்டு இருக்காங்க. உனக்கு ராயல் டவர்ல இருந்து ஏற்பாடு பண்ண அரசர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், திரும்ப நெப்போட்டிசமா நம்ம ஹீரோ கிட்ட இல்ல அவங்களுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நம்ம ஹீரோ மேஜிக்ல ஒரு பூனையை பண்ணி காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் இதோட கலர் டிரான்ஸ்பரண்டா இருந்தது, பட் இப்போ நான் அதை மேட்ச் பண்ணிட்டேன். பட் அதோட மூமெண்ட்ஸை மட்டும் தான் நான் இன்னும் சரி பண்ணல. அப்பா அவங்களுக்கு பூனையை இவ்வளோ பிடிச்சிருந்தா அதை நம்ம வீட்டில் வளர்க்கலாம்ல. நம்ம ஹீரோ கிட்ட இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ நடமாடும் போது ஏதாச்சும் உன் காலுக்கடியில் வந்து கீழே விழுந்துருவியோன்னு தான் நாங்கள் எதுவுமே வளர்க்கல. அது போக உங்கள் அம்மாவுக்கு நாய்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு அவங்க அப்பா சொல்லவோ, உனைய நம்ம வேணா வீட்டுக்கு வெளியே வளர்க்கலாம்ல. ஈகோ அண்ட் பிரின்சஸ் மெரிக்கா கிட்ட கேட்டேன், அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இப்படி பூனையை வளர்க்கலாமோன்னு அவங்க அப்பா கொஞ்சம் லைட்டாக ஹாப்பி ஆகுறாரு. ஹலோ லார்ட் கொரியன் அப்படின்னு சொல்லி ரைஷா வந்து இவங்களை வெல்கம் பண்ணுறா. ஹலோ நான் கோனான், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் மை லேடி நம்ம ஹீரோ சொன்னா. இவ தான் செகண்ட் பிரின்சஸ் ப்ராப்பரா பேசணும் அவங்க அப்பா சொல்லவோ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். போன அழகா இருக்கேன்னு ரைஷா கேட்டா, அவங்க அப்பா அதை கீழே வைக்கவும் நம்ம ஹீரோ மேஜிக்கு கேன்சல் பண்ணுவோம், அது தண்ணி ஆயிருது. நான் நினைச்சதை விட கோனான் திறமசாலி தான் அப்படின்னு ரைஷா பாக்குறா. சரி நான் அரசரை மீட் பண்றேன்னு அவங்க அப்பா பார்க்குவோ, அப்பா நான் தனியா வீட்டுக்கு போய்க்கிடுவேன், ஏன்னா பிரின்சஸ் மெரிக்கா கூட நைட்டு டின்னருக்கு போறேன். எங்க அப்பா எங்க அம்மாவை கரெக்ட் பண்ண அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோ சொல்றேன். நடக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு ரைஷா சொல்லுவோம். மேஜிக் இன்டர்பிரேஷன் பத்தியா, நியூ மேஜிக் பத்தியா, மேஜிக் சர்க்கிளை பத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டே போகுவா. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு, நடக்கும்போது பேசுறதுக்கு இல்ல. மொத்தமா 7 பிரின்ஸோ 10 பிரின்சஸோ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க தான் மோஸ்ட்லி ராஜாவாவாங்க. யோகலியால அப்படி கிடையாது, யார் அதிக சாதனை பண்றாங்களோ அவங்க தான் அரசராதாங்க அப்படின்னு ரைஸா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய மேஜிக் இருக்கிற ஆளுங்களை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். காலைல ஐஸ் அவரை வச்சு நம்ம ஹீரோ ஸ்கேட் பண்ணிட்டு வரவோ, இது நல்லா இருக்கே அப்படின்னு அவ்வளோ பாக்குறா. வெயிட் பண்ண, நம்ம விளையாடலாம் கூடாது, அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிருந்தேன். நீ கேர்லெஸ்ஸா இங்க இருக்கிற எந்த ஃபேக்ஷன்லயும் சேர்ந்துராத, அப்புறமா அதை உனக்கே பிளாக்மெயில் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லாரு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க 2 பேரும் ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது டேஞ்சரஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் துரத்திட்டு இருந்தா இவங்க பட் அவங்களோட ஃபாஸ்டா போகுவோம். ஒரு நைட் இவங்களை பிடிக்க ஃபாஸ்டா ஓடி வரப்போ, இன்னும் ஃபாஸ்டா போல அப்படின்னு ரைஷா ஓடி போலான்னு பார்த்தா அவன் இவங்களை பிடிச்சிருந்தா. என்ன சத்தம் நம்ம ஹீரோ அப்பா கேட்டா, ஏதோ ஒரு புது சாசரர் பிரச்சனை பண்ணிருக்காரான்னு பட்லர் சொல்றான். இப்போ அந்த டவரோட கிராண்ட் மாஸ்டர் போய் பாக்குறாங்க. லேடி ரைஷாவோட இவரோட மேஜிக் ரொம்பவே டென்ஸா இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உன்கிட்ட மேஜிக் ரெஸ்ட் இருக்குல்லன்னு அவர் கேட்டுட்டு ஸ்கேன் பண்ணி நீ ஒரு 2 ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மார்க்கிங்க்கும் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் உண்டு, அதுல நீ 2 ஸ்டார் தான் அப்படின்னு அந்த டவர் மாஸ்டர் சொல்லவும், நான் கூட 2 ஸ்டார் தான் வின் மேஜிக் அப்படின்னு ரைஷா சொல்றா. ஒவ்வொருத்தங்களோட ஸ்டாரை பொறுத்து அவங்களோட மேஜிக் பவரை மாறுன்னு சொல்லவும், இல்ல அது உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது. ரைஷாவோட மேஜிக் நான் சீஸ் கூட கம்பேர் பண்ணா நீங்க ப்ளூ சீஸ் மாதிரி ரொம்ப ரேர் மெட்டீரியல்னு சொல்லலாம். சோ நீங்க 3 ஸ்டாரா நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல நான் 4 ஸ்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 ஸ்டார் தான் என்னோட லிமிட்னா 4 ஸ்டாருக்கு ஈக்குவலான மேஜிக் என்னால யூஸ் பண்ண முடியாதான் நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னு டைரக்டா நம்ம பிரிச்சிட முடியாது, நீ எந்த அளவுக்கு கத்துக்கிடுறங்கிறத பொறுத்தா இருக்குன்னு டவர் மாஸ்டர் சொல்லிட்டு பண்ணான டைத்துக்கு போலாம், உன்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுன்னு இப்ப கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவன் மேஜிக் ஆல்ரெடி பாத்திருக்கேன், வேற லெவல்ல இருக்குன்னு ரைஷா சொல்றான். அந்த ஹீரோஸ்கார இருக்கிற பையனான் மத்த மேஜிக் ஆளுங்களும் வந்து பாக்குறாங்க. இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணாதான் பக்காவான டீச்சர் கிடைக்குமா நம்ம ஹீரோ பாக்குறான் அப்படின்னு சொல்லி வாட்டர் மேஜிக்க ஒருத்த யூஸ் பண்றான். கோனான் உன்னோட ஆவரிய வச்சு இந்த வாட்டர் பால்ஸ் உன்னால காங்கர் பண்ண முடியுமான்னு டவர் மாஸ்டர் கேட்கிறாரு. நம்ம ஹீரோ அவன் டீச்சர் கிட்ட ஆல்ரெடி இதை பத்தி கத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆவரி அப்படின்னு சொல்லும் போது ஒரு புது வாட்டர் பால் கிரியேட் ஆகும். பட் ஆனா ஆல்ரெடி அங்க இருக்கிற ஒரு டீயை வந்துட்டு அவ மேனிபுலேட் பண்ணி காமிப்பா. பட் இன்னொருத்தரோட மேஜிக்ல கிரியேட் ஆன வாட்டர் பாலில் நான் கண்ட்ரோல் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணதே இல்லை, இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனோட மேஜிக்கை வந்து காங்கர் பண்ண ட்ரை பண்றான். பட் அவரே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்கிறதுனால விட்டு கொடுக்குறதா இல்லை, நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அவரோட சைட்ல இருந்து 2 வாட்டர் பால் மட்டும் நம்ம ஹீரோ சைடு வந்துருது. போதும் நிறுத்துங்க அப்படின்னு டவர் மாஸ்டர் ஸ்டாப் பண்ணிருந்தாரு. நான் ஃபெயில் ஆயிட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமானா. சூப்பரா பண்ணக்கோனா நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு அவர் சொல்ல, ஒன்ன கூட என்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாதுன்னு தான் நினைச்சேன்னு அந்த வாட்டர் யூஸ் பண்ண சொல்றான். ஒரு சின்ன பையன் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக தெரியாது அப்படின்னு ரைஷா திட்டவோ, மத்தவங்களும் மறைக்கிறாங்க. யாருமே என்னை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னா நான் நல்லா தான் பண்ணிருக்கணும் நம்ம ஹீரோ கேட்க. மத்த மேஜிக்கையும் நாங்க பாக்கலாமா அப்படின்னு டவர் மாஸ்டர் கேட்கவும், வாட்டரையே கொஞ்சம் சாஃப்டா ஜல்லி மாதிரி மாத்தி நம்ம ஹீரோ கொடுக்குறான். மாஸ்டர் இதுல சொல்லி விளையாண்டுட்டு இருக்காரு, நாங்களும் ட்ரை பண்ணணும் மத்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு கேட்கறாங்க. இந்த வாட்டர் பெட்டை பத்தி நம்ம ஹீரோ டவர் மாஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஒரு பெட்டை மேக் பண்ணா தூங்க நல்லா இருக்கும்னு ரைஷா பாக்குறா. இது எலாஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் ஹைட்டா ஜம்ப் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேல இந்த மேஜிக்கு காமிக்காத உன்னை வீட்டுக்கே அப்புறம் போக விட மாட்டோம்னு கிராண்ட் மாஸ்டர் சொல்லவும், மாதிரி உன்னால ஹியூமன்ஸ்
இம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு ரைஷா கேட்குறா. நம்ம ஹீரோவா அந்த மைடு ஈகோவா அப்படியே பண்றான். ரொமான்ஸ் நான் இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் பண்ணல. அது போக மூமெண்ட் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் இதை பறக்க வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு ஈகோ சொல்றா. பரவாயில்ல நல்லா வரலனாலும் எங்க முன்னாடி அதை பண்ணி காட்டு பார்க்கணும்னு மத்தவங்க சொல்றாங்க. மாடியில இருந்து ஒருத்தி குதிச்சு இறந்து போற மாதிரி ஒரு மைடுக்கு தெரியுது. அதை பார்த்தவா பயப்படுறா. சில பேர் ஆவின்னு நினைச்சு பயந்துருத்தாங்க. மன்னிச்சுக்கோங்க இப்போ எல்லா சாசரரும் நைட்டு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஒரே நாள்ல 2 தடவை திட்டு வாங்கிட்டேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நெக்ஸ்ட் டைம் லஞ்ச் சாப்பிட்டுட்டே மேஜிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லுவோம். டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ கிட்ட உனக்கான டீச்சரை நாங்க ஏற்பாடு பண்றோம்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். பவர் அண்ட் பொலிட்டிக்கல் விஷயத்துக்குலாம் இந்த இடத்துல இடம் கிடையாது. சோ கவலைப்படாத அப்படின்னு ரைஷா சொல்றா. உனக்குன்னு ஃபியூச்சர் கோல் எதுவும் இருக்கான்னு அந்த மாஸ்டர் கேட்கவும் மேஜிக்கை வச்சு எனக்கு கண்கள் கிரியேட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஒரே நாள்ல என் பையன் பிரச்சனை பண்ணிருக்கான்னு 2 தடவை கேட்டானே அப்படின்னு அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. அவன் தப்ப எதுவும் இல்லைங்கன்னு ரைஷா சப்போர்ட் பண்றா. மேஜிக் அவனோடதுங்கும் போது அவன் தான் பொறுப்படுத்திக்கிடணும். அவங்க சொன்னான்னு இன்னொருத்தர போய் அவன் கொண்டுட்டு வந்துருவானா? பவர் உன் கையில இருக்கும்போது அதை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்றதோ உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு உங்க அப்பா சொல்ல சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸா சொல்றான். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவன் நடந்துக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாத்துக்கிட்டே போறாரு. என் சிஸ்டர் மெரிக்காவை நீ பார்க்க போகணும்லன்னு ரைஷா கேட்குவோம். ஆமா நான் டயத்துக்கு போய் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மேஜிக்கை கம்பைன் பண்ணி பறந்து நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு வா கேட்கறா. அந்த ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் பால்ல ஏறி உட்காந்துட்டு வின் மேஜிக் யூஸ் பண்ணி பறக்கலான்னு வா சொன்னா. ஃபர்ஸ்ட் நான் பறக்கிறதா இருந்தா அமெரிக்கா கூட பறப்பன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொன்னா. பத்தி யாரு கவலைப்பட்டா ஏறன்னு வா உட்கார வைக்கவும். உங்க ஃபியான்ஸே பார்த்துட்டு தப்பா எடுத்துக்கிட மாட்டாரா நம்ம ஹீரோ கிட்ட. எனக்கு ஃபியான்ஸேவே கிடையாதுன்னு வா சொல்றா. 2 பேர் மேஜிக்கையும் கம்பைன் பண்ணி இப்ப காத்துல அப்படியே மேல போயிட்டு ஃபாஸ்டா பறந்து போறாங்க. இது ரொம்ப ஃபாஸ்டா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறா. ஃபைனலி இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பட் ரைஷா வந்து டக்குன்னு விண்டை கேன்சல் பண்ணவும் ஸ்ட்ரைட்டா இவங்க கீழே விழுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா விண்டை ஸ்லோ பண்ணி இறக்கி இருக்கணுமா அப்படின்னு ரைஷா யோசிக்கிறா. அந்த நைட்டு திரும்பவோ பிரச்சனை பண்ணிருக்கீங்களான்னு இவங்களை வந்து பிடிக்கிறான். மன்னிச்சுக்கோங்கன்னு 2 பேரும் சொல்றாங்க. இங்க அமெரிக்கா வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இது கோனானுக்கு பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அந்த கோனான் ஒரு ஜென்டில்மேன் போலன்னு மைடு யோசிக்கிறா. ஹீரோ பிரச்சனை பண்ணி மாட்டிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ராயல் சாசரர் ஃபேக்ஷன்ல போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு வழியா எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணி அங்கிருந்த ஒரு டீச்சர் தான் இப்போ நம்ம ஹீரோக்கு அசைன் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் நிறைய புது மேஜிக்ஸை கற்றுக்கிட்டு நம்ம ஹீரோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.